கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்புன்னு நாங்க பலமுறை சொல்லிட்டோம். இது மோடியோட கருத்து கணிப்பு. இப்போ இவங்க சொல்லியிருந்ததை விட இன்னும் 4-5 தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அது நேர்மாறா இருக்கு. அது கிட்டவே போக மாட்டேன்றாங்க. 2004 இப்படிதான் வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையில் ஆட்சி அமைச்சோம். அதனால இது கருத்து கணிப்பு கிடையாது, இது மோடியோட கருத்து திணிப்பு. 2 மாதங்களுக்கு முன்பே இதெல்லாம் தயார் செய்துவிட்டு இதை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாசிசம் எங்கே இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு உள்துறை அமைச்சர் 150 மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு மேல் தொடர்பு கொண்டு மிரட்டி இருக்கிறார் என்று. எதற்காக மிரட்டுகிறார்? பேசக்கூடிய வேலை என்ன இருக்கிறது? பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தலுடைய மக்கள் பிரதிநிதி சட்டம் இன்னும் அமலில் இருக்கிறது. ஒரு உள்துறை அமைச்சருடைய அந்த மமதையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களை 150க்கு மேற்பட்டவர்களை மிரட்டி இருக்கிறார், பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, இது எதற்காக? எதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த தேசம் பாசிச பாஜகவுடைய ஆட்சி, RSS உடைய சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆகவே நாளைக்கு புதிய விடியல் ஏற்படும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். பாஜக என்னுடைய கணிப்புல 150க்கு மேல வரதுக்கு வாய்ப்பில்லை. இருங்க, அது எப்படின்னா சூரத்ல ஒரு தேர்தல் நடந்தது தெரியுங்களா? சூரத் மாடல் அதுதான் மோடி மாடல், பிஜேபி மாடல். யாரையுமே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, மிரட்டுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, கடத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை இங்க தமிழ்நாட்டில் திணிக்க முடியுமா தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா நிறைவடைந்து 101வது பிறந்தநாள் விழா இன்று. அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நானும் எங்களுடைய சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ராஜசேகர் அவர்களும் இன்று அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் என்பவர் ஒரு அடையாளமாக, ஒரு மனசாட்சியாக இந்த தேசத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய பாதையை அமைத்தவர். முதலில் இந்தியாவில் குடிசைகள் இருக்கக்கூடாது என்று அன்றைய துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர்களை அழைத்து வந்து முதல் இங்கே அடிக்கல் நாட்டியவர். பல முன்னோடி திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு கொடையாக கொடுத்தவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன பணிகளை இன்று வரலாறு போற்றிக் கொண்டிருக்கிறதோ, அவர் காலமான பிறகு இப்பொழுது அவருடைய கொள்கைகளும் அவருடைய கோட்பாடுகளும் நிறைய தேவைப்படுகிறது. நாம் எல்லாம் அதை பின்பற்ற வேண்டும். இன்று ஒரு பாசிச ஆட்சி இந்த தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. நாளை முடிவுக்கு வரப்போகிறது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆசியோடு இந்தியாவில் ஒரு விடியல் பிறக்க இருக்கிறது. நாளை அவர் இறந்துவிட்டாலும் இன்னும் அரசியலில் எல்லோரையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு இன்று மரியாதை செலுத்தியிருக்கிறோம்.